ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு சூஸ் அ கம்பெனி ஃபார் இன்வெஸ்டிங். ஸோ நம்ம இப்போ ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணும்போது அதை எப்படி வந்து ரெண்டு டைப்பில் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஒன்று வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்று நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ். ஸோ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இன்வெஸ்டர்ஸ்க்கும் நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எனக்கு வந்து ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும், ஆனால் வந்து என் கேபிட்டலும் சேஃபாக இருக்கணும், ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றவங்க தான் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். அவங்க தான் வந்து ஏ டைப் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஃப்யூச்சரில் அந்த கம்பெனிக்கு இது ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அது இப்போ வந்து நிறையா அது எக்ஸ்பென்ஷன்ஸ்க்கு செலவு பண்ணியிருந்தாலும் ஃப்யூச்சரில் அதுக்கு நிறைய ரெவென்யூ கிடைக்கும், நிறைய க்ரோத் இருக்கும், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பி கேட்டகரியில் வருவாங்க. நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக இருந்தாலுமே அதில் வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், ஃப்யூச்சரில் நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டி இருப்பாங்க, நல்லா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்ற நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து பி டைப் கஸ்டமர்ஸு. இதில் வந்து மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் அப்ரோச்னால் ஏ டைப் கஸ்டமர் தான். இந்த கஸ்டமர்ஸ் தான் என்னது, இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் பிஸ்னஸஸ். ஸோ வந்து எந்த பிஸ்னஸுக்குமே பார்த்திங்கன்னா லாபம் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜென்ரல். ஏன்னா லாபம் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸோட எக்ஸ்பென்ஷனுக்கோ செலவுக்கோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்காது. ஆனால் வந்து பி டைப்பில் எப்படி அவங்களுக்கு வந்து லாபம் இல்லைனாலும் அவங்க வந்து ஈக்விட்டி, அதாவது அவங்க ஷேர்ஸை கொடுத்து நிறைய ஃபண்ட்ஸ் எடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க க்ரோத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர டெம்ப்ரவரியாக ப்ராஃபிட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நிறையா கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் பண்ணலான்ற நோக்கத்தில் பி டைப் பண்ணுவாங்க. ஏ டைப் கம்பெனிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டே ஒன்லேருந்து இல்லை அந்த மந்த்லேருந்தே வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஏ டைப் கம்பெனிஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் கன்சர்வேட்டிவ், அவங்க ரிஸ்க் அதிகம் கிடையாது. பி டைப் கம்பெனிஸ் வந்து அவங்க எக்ஸ்பென்ஷனில் சில ஸ்லிப்பேஜஸ் இருக்கலாம், ஃப்யூச்சரில் அவங்க வந்து பேங்க்ரப்சி போகலாம், அவங்க நினச்ச மாதிரி ப்ராஃபிட்டபிள் வராமல் இருக்கலாம், ரிஸ்க் அதிகம், அதே சமயம் ரிட்டர்ன்ஸும் அவங்களுக்கு அதிகம். ஸோ இது ரெண்டில் எது பண்ணுவீங்கன்னா, நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஏக்கு போங்க. இல்லை எனக்கு ரிஸ்க் எடுக்கலாம், அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் நல்லா இருக்குது அப்படின்னு நான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பி டைப் இன்வெஸ்டராக போகலாம். ஸோ ஆனால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏவோட பியில் அதிகம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பியோட ஏல கம்மி. ஸோ எது நீங்கள் டிசைட் பண்ணுவீங்கன்றது உங்களோட சாய்ஸ், உங்களோட ரிஸ்க் கேப்பபிலிட்டியை பொறுத்தது. ஸோ இதில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் மோடை சூஸ் பண்ணுன்றது உங்களோட டெசிஷன். நான் வந்து இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்ற நாலேஜை மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதில்